ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் டு பால் பண்ண போற வழியில மகாலட்சுமி பஸ் ஸ்டாப்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. யூடியூப்ல வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலா ஒரு ஊசி குத்துனா கூட பழம் பொங்கிரும், மறுநாள் வந்து பழம் கெட்டு போயிடும். நாங்க லோடு ஏத்திட்டு வரும்போது வக்கீல இருக்க ஒரு முள்ளு குத்துனா கூட அடுத்த நாள் பழம் குப்பையிலாம் போடணும். அதுல வந்து இன்ஜெக்ஷன் போடவே முடியாது. அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறைவு. ஆனா பழத்தை வெட்டி சாயத்தை தடவலாம். வருஷம் கேரளாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் அறுப்புங்கிறது. இந்த வருஷம் வந்து கேரளாவிலே இது நம்பிட்டாங்க. அங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்களே இதை நம்பிட்டாங்க. கேரளாவுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகல. எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள சேல்ஸ் பண்ணணும்னா அந்த நாட்டுக்கு போற காய் சேர்ந்து தானே இங்க வருது. விலையை குறைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. போன வருஷம் 20 ரூபாய் கிலோ விற்றோம். இந்த வருஷம் 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். வியாபாரிகள் லாப நஷ்டங்கிறது ஜாஸ்தி. விவசாயிங்க தான் பாவம். விவசாயி இதுக்காண்டி பாலம் உழைச்சி கஷ்டப்பட்டு அவங்க நாங்க விலை கம்மியா வைக்கல, அவங்க எங்களுக்கு அவங்க கம்மியா தான் கொடுத்தாகணும். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாஸ் தானே. நாங்க இப்ப 10 ரூபாய் வைக்கணும்னா அவங்ககிட்ட 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு எடுத்தாதான் வண்டி வாடகை ஏத்துக்குள்ளி இறக்குள்ளி எல்லாம் கொடுத்து 10 ரூபாய் வைக்க முடியும். அப்ப 6 ரூபாய் கிலோவுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தானே. அது 100க்கு 100 வாய்ப்பு விவசாயிகளுக்கு மட்டும்தான்.